ஓடின்னு விட்டுட்டேல்ல, இங்க வந்து இருக்க கூடாது. எனக்கு ஏன் வாழ்க்கை வேணும்? வாழ்க்கை இல்ல, அது வேற கல்யாணமா ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு மேடம். யாருக்கு வேற கல்யாணம் பண்ணி நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல. பார்த்து அவங்களும் இல்ல, வேற கல்யாணமா ஆயிடுச்சு. கொண்டு போயிட்டீங்களா? யார கேட்டா கொண்டு போனீங்க? யார கேட்டு கொண்டு போனீங்க? ஆட்டாலும் பச்சாவோ. நீ யாரு? நீ யார் இவரு? நீ யாரு? நான் கேக்குறது எவ்வளவு நேரம்? நீ யார்? நீ சாலா நீ யாருடா? என் பொண்டாட்டி அது. அப்ப எனக்கு யாரு இது? பக்கத்துல அது அறுவாளா இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். என் பொண்டாட்டி அது. நீ பாத்துக்கிட்டு தெரியாம பேசிட்டான். தம்பி இருங்க. இந்த வீடியோவில் வரும் காட்சிகள் அனைத்து கற்பனையே. இவை யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. அதையும் மீறி நீங்கள் புண்பட்டிருந்தால் சாரி, பேச்சு பேச்சாத்தான் இருக்கும். நண்பர்களே, தம்பி வந்துட்டேன். நம்மளே தம்பி வந்துட்டேன். உங்க பேரு? உதயகுமார். சொல்லுங்க உதயகுமார். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணேன். கலெக்டர். வாலேக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அப்துல் கலாம் பாய். அந்த பொண்ணு லவ் பண்ணி அவங்க பக்கம் போனேன். ஒரு வருஷம் வந்து அவங்க வீட்டில் வச்சிருந்தாங்க. என்னை வந்து முஸ்லீமா மாத்தினாங்க மேடம், சுனத்து பண்றதுக்கு. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா. என் வாழ்க்கையில வந்து என் பொண்டாடி தான் கடவுள் நினைச்ச. அம்மா கூட மதியில மேடம். எனக்கு எல்லாமே நீ தான் காலில் எல்லாம் ஊந்து. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? நான் அடி பாத்துறமா கூட உங்களை அடிப்பாங்களா? யாரு? என் பொண்டாடி அடிப்பாங்க மேடம். வீட்டுல அடிக்கிறீங்க. இப்போ இதாச்சுன்னா நமக்கு தெரியாதுங்க. இவங்க அவங்க ஊருக்கு எங்க இட்டுன்னு போயிட்டு இருந்தாங்க. என்ன வயசு இருக்கும்? அது 14 வயசு இருக்கு அந்த சமயம். 14 வயசு. ஆமா. செத்தா பயிலுலா. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் வாயா. செத்தா பயிலுலா. சி 16 வயசு மேடம். அப்ப லவ் பண்ணி இட்டுன்னு போனேன் மேடம். அப்ப வந்து 16 வயசெல்லாம் இட்டுன்னு போறது வயசா? ஏய் நீங்க எங்க இருந்து வரீங்க? இத சொல்றதுக்கே கூச்சப்படணும், அசிங்கப்படணும். கல்யாணம் பண்ணறது வயசாமா அது? டேய் பரமு, படிங்கடா. பப்ளிக் ஒன்றும் படிக்காத இருக்காதீங்களா, படிங்கடா. என்ன பிரச்சனை வரால உனக்கு? எடுத்துன்னு போகும்போது நான் வீட்டுல இருந்து 6000 ரூபாய் எடுத்துன்னு போன நாள்ல இருந்து எப்படி எடுத்துட்டு பண்ணி சிரிக்காத. சிரிக்கிற சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? எப்படி நம்பி இவரோட போன? அங்க போயிட்டு என்னாச்சு? சாப்பாடு இருக்காது, பட்னியா நான் வீட்டுல இருங்க 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 சொல்லட்டும், பாப்பா சொல்லட்டும். இருங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு நாள் கூட நீ சந்தோஷமா இருந்தது கிடையாது? சத்தியமா இருந்தது இல்ல. சாப்பிட்டதே கிடையாது? சாப்பிட்டதும் இல்ல, சந்தோஷமா இருந்ததே இல்ல. இல்ல 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 இல்ல. குழந்தைய வீட்டுல விட்டுட்டு நான் வேலைக்கு போனேன். துணி கடையில சேல்ஸ் வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் பாத்திரம் கடையில வேலைக்கு போனேன். எப்படி உங்க ஆயா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்திரமா ஆயிட்டாங்க. என்னடா இது பழமொழி? இது பழமொழியே இல்லங்க. ஓடின்னு விட்டுட்டேல்ல, இங்க வந்து இருக்க கூடாது. எனக்கு ஏன் வாழ்க்கை வேணும்? வாழ்க்கை இல்ல, அது வேற கல்யாணமா ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு மேடம். யாருக்கு வேற கல்யாணம் பண்ணி நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல. பார்த்து அவங்களும் பொண்டாட்டி வேணும். இல்ல, வேற கல்யாணமா ஆயிடுச்சு. கொண்டு போயிட்டீங்களா? யார கேட்டா கொண்டு போனீங்க? யார கேட்டு கொண்டு போனீங்க? அப்ப இந்த பையனை கல்யாணம் பண்ணது சிம்ரன்ஸ், என்னடா இது? என்னம்மா இது? அன்னைக்கு நான் குங்குமத்தை அழிச்சதுக்காக இன்னைக்கு நம்ம குடும்ப கௌரவத்தையே அழிச்சிட்டியம்மா. குடும்ப கௌரவத்தையே அழிச்சு போட்டு. A few minutes later. வாராஜா வாராஜா வாராஜா. என்ன ராஜா எப்படி இருக்க? என்ன விட கருப்பா இருக்க? அட வாடா கருவட்டி. ஆட்டாலும் பச்சாவோ. சோத்து மூடிட்டு போங்க, உட்காருங்க ப்ரோ. நாங்களா ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. லவ் பண்ணி எவ்வளவு தானே எப்படியெல்லாம் பார்த்தேன்டி. நீ லவ் பண்ணி நல்லா பாத்துருந்தீங்கன்னா எங்க பெரிய நல்லா பாக்கலனாலும் நான் அவர் தான் வேணும்னு சொல்லி நின்ன கடைசியில என் போட்டோ வச்சு
உருட்டு உருட்டு நீ உருட்டு 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 உருட்டு. மேடம் உண்மையா சொல்றேன், அந்த ஏரியால 4 பேர் 5 பேர் லவ் பண்ணா ஒரு புருஷங்களை சொல்லலாமா? உங்க வீட்டாண்டிய நாக்களே எவ்வளவு விஷம் உனக்கு, கெட்ட மனுஷன் நீ. போய் புழுறான். சொல்லு சொல்லு சொல்லு, நீலகண்டா நான் கேளு யாருன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க நோக்கம் என்னது? அவளை அவமானப்படுத்தணும்னா? எனக்கு பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாம தான். ஆமா, அவளை அவமானப்படுத்தணும்னு நோக்கமா? பேசக்கூடாதீங்க. அந்த குடும்பத்தை பார்த்திருக்கணும். ஏண்டா தப்பு பண்ணது யாருடா? குத்தம் செஞ்சது யாருடா? செய்யறதெல்லாம் நீ செஞ்சு போட்டு ஒழுக்கமான மனுஷனுக்கு தாய் கிழவி நீளமா பேசுறத மூச்சு வாங்க. அது ஒழுக்கமே இல்ல. 14 வயசு குழந்தைய கூட்டிட்டு ஓடி போயிருக்கீங்க, பேசுறீங்க என்னங்க பெருசா? வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாது. ஆமா, நெல்லு போட்டா நெல்லு முளைச்சுக்க, சொல்லு போட்டா சொல்லு முளைச்சுக்க. ஒண்ணுமே போடாட்டி புல்லு முளைச்சிருங்க. சொல்லுமா, அதுக்கப்புறம் என்னாச்சு? சிரிக்காதமா. ஒருத்தரோட வாழ்க்கையில விளையாடிட்டு உட்காந்து சிரிக்கிற நீ. சிரிக்கிறா நீ, வெக்கமா இல்ல? குழந்தை நீ, அதுக்குள்ள இவ்ளோ பிரச்சனை லைஃப்ல. 19 வயசு அதுக்கு. 19 வயசுல சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. நம்ம என்ன செய்ய முடியும்? நீ உட்காரு, நீ பேசாம உட்காரு. நான் உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன். நான் உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன். சாரி மச்சான், ஏதோ வேகத்துல பேசிட்டேன். நீ கண்டினியூ. இன்னொரு கல்யாணம் பண்ணலாம்னு எப்படி முடிவு எடுத்தேன்? வீட்ல தான் சொன்னாங்க. நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். கல்யாணம் பண்ணேன். எவ்வளவு நாள் லவ் பண்ணாங்களா மேடம்? வேலை மேல லவ் பண்ணாங்களாம். லூசாடா நீங்க? நான் உன்னதான் கேட்கறேன், நீ லூசா? நீ லூசா இல்லைன்னு மட்டும் சொல்லு. நீங்க 2 பேரும் வேலையில பழக்கமாச்சா தம்பி? எல்லாம் சொன்னாங்க, எதையும் மறைக்கல, எல்லாம் ஓப்பனா சொன்னாங்க. சரி எனக்கு என்னன்னா சரி பரவாயில்ல. அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா அந்த குழந்தை என்ன பண்ணோம் அப்படின்றதுக்கோசம் தான், அந்த குழந்தைக்கோசம் அதெல்லாம் என்னனே சிரிக்கிறாரு? அவர் சொன்னது ஜோக்குன்னு நினைச்சு அவரே சிரிச்சுக்கிறாரு. வெறும் பேசிட்டு இருந்தோம் ஃப்ரெண்டா போன்ல ஒரு வாட்டி. ஒரே நாங்க வெளியில எதுவும் இது பண்ணல, வெளியே நாங்க பேசிக்கவும் வெளிய இல்ல, போனதும் சுத்தவும் இல்ல, இல்ல, எதுவும் எதுவும் பண்ணது இல்ல. இல்ல. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். இவனை நம்பி எப்பப்பா தெரிஞ்சது கல்யாணம் ஆனது? எப்ப தெரிய வந்தது மேடம்? சத்தியமா சொல்றேன், இன்னைக்கா? இனிதான் மேடம். எங்க வீட்டுக்கு வந்தா இன்னைக்கு நீ உட்காரு தம்பி, உட்காரு. நீ நிதானமா இல்ல, உன் கால் தரையில் பரல. ஏன்னா 2 குவார்டர் மேல பிடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் மூடி ஒழுங்கா நில்லு, அப்புறம் விடு சொல்லு. நீங்க ஒழுக்கமா வாழ்ந்திருந்தீங்கன்னா வாழ்ந்திருந்திருக்கலாம். இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், உங்க நிலைமைக்கு காரணம் நீங்க தான். உங்க வச்ச பானைய வீட்டுக்கு வெளியே வச்சா கண்ட நாய் வாய் வைக்க தானே செய்யும். நாய் அது நாய் மேல தப்புலடா, ஓ மேல தப்புடா. இத பாரு தம்பி, அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கல, அவ்வளவுதான். நம்பிக்கா வந்து எப்படி தெரியுமா சல்ல இடி இந்த மாதிரி இருக்குமா? நண்பர்களே, என்னப்பா பண்ண முடியும் சொல்லு? இவ்வளவு தூரம் ஆயிடுச்சு, இன்னும் என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணு 6 மாசம் முழுவாம இருக்கா. எப்போ இது பாரு தம்பி, அவங்க எல்லாரும் கட்டாயப்படுத்தி அந்த பொண்ணு உனக்காக காத்திருந்தான்னா நாங்க சேர்த்து வச்சிருப்போம். அவ விட்டுட்டாப்பா. பொண்ணுங்க எப்பவுமே தெளிவுதான். நாகம் டாப் எழுகதாப்பு, டாப் எப்பவுமே டாப் எழுகதா. நடந்தது நடந்து போச்சு. இப்போ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா. உங்களுக்கு என்ன செய்யணும் நாங்க அது மட்டும் சொல்லுங்க. நான் பண்றதுன்னு ஒன்னும் புரியல மேடம். எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகல. தாலி கட்டியாவது பொண்டாட்டி ஆகலாம் பார்த்தேன், பிரச்சனை ஆகி போச்சு. எப்படி தெரியுமா மேடம், ஒரு தொழிலை செய்யும் போது இன்னொரு தொழில் வருது தெரியுமா? இந்த ஜாப்ல இருக்கும் போது இன்னொரு ஜாப் எப்ப கிடைக்குது நல்ல ஜாப், அது வரைக்கும் என்ன பயன்படுத்தி. பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே. ஒத்துக்கவே மாட்டேனா. அவ வந்து சின்ன பொண்ணு, சமாளிக்க தெரியல, நீங்களும் சரியா பாத்துக்கல. மச்சான், அவ ஏன் உன்னை வேணான்னு சொல்றான்னு உனக்கு தெரியுதா? அதுதான் புரிய மாட்டேங்குதுடா. ஏன்னா நீ அவளுக்கு வேணாண்டா. இந்த நேச்ச பாரு, அடுத்தவங்க லவ்லே போகக்கூடாது மேடம். நம்பிக்கா என்னன்னா பார்த்து இருந்துட்டேன் மேடம். லவ் பண்ணாதீங்களே, லவ் பண்ணாதீங்கன்னா பண்ணாதீங்களே.
லவ் பண்ணாதீங்களே. எந்த குறையும் இல்லை. ஒரே ஒரு மனுஷன் என்ன தெரியுமா, அவ்வளோ மனசாலே சொல்லிக்கிறான், இந்த குடி இல்லைன்னா இல்ல வேண்டா, அந்த குடியால தான்டா. ದೈವಂ ನಿನ್ನು ಕೊಲ್ಲು ಮಧು ದಿನೋ ದಿನೋ ಕೊಲ್ಲು மனம் திரும்பு. குடிப்பழக்கத்தினால கெட்டுட்டீங்க. இனிமே உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இதோட விடணும். இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். நினைக்காத முடிஞ்சுதான் போச்சுன்னு சொன்னான். என் குழந்தைய பாக்குறதுக்கு நான் வரும்போது என்ன செருப்பால அடிக்கிறாங்க. வீட்டு கதவை தட்டி இல்ல என் நம்பரை வாங்கி வச்சுங்க. உன் நம்பர் என்னத்துக்கு? உன் நம்பர் என்னத்துக்கு எனக்கு? தேவை கூந்து இல்லாம குறுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்க, தொலைச்சு விடுவாமா பாத்துக்க. இது பண்ணாதீங்க. நான் இவ்வளவு நாள் அது உங்களோட சொந்தம், இப்ப என்னோட சொந்தம் அது. சரிங்களா? அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இப்ப என் வீட்டுக்கு நுழைனா நீங்க என் அனுமதி இருக்கணும். நேத்து வரலும் தான் உங்க பொண்டாட்டி, இன்னைக்கு என் பொண்டாட்டி. உன் வீட்டுக்குள்ள நான் உன்னை பார்க்க வரல. நீ யாரு? நீ யார் இவரு? நீ யாரு? நான் கேக்குறது எவ்வளவு நேரம் ஆகும்? நீ யார்? நீ சாலா நீ யாருடா? என் பொண்டாட்டி அது. அப்ப எனக்கு யாரு அது? பக்கத்துல அது அறுவாலை ஏறா, இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். என் பொண்டாட்டி அது. நீ பாத்துக்கிட்டு தெரியாம பேசிட்டான். தம்பி இருங்க. நானு எனக்கு யாரு அது? கேளு. அவளை கேளு என்ன எனக்கு சொல்ல. யாரு அது? ஃபர்ஸ்ட் நானு. நான் என்ன பண்ணனே என்னாண்ட கோவத்தை காட்டுறீங்க? உன் மேல இல்லம்மா, உன் மேல எனக்கு கோவம் வருமா? நீ ஓடி வந்து என்கிட்ட எதுக்கு வருது? அவளை கேளுடா, சொல்லுவா. அவகிட்ட கேக்குறானா? ஒய்யா இருக்கணும். நடி ஒய்யா இல்ல நானு. சொல்றி. ஆகா வச்சாடா ஆப்பு. பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சு மாமியா கிமியா எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அறிவுல நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்றேன். பொம்பளை குழந்தை அது அம்மா கூட தான் வளரணும். என் வாழ்க்கைக்கு என்ன பதில் மேடம்? எங்கேயுமே சாக மாட்டேன். சரி, உங்க வாழ்க்கைக்கு பதில் என்ன தெரியுமா? இன்னொரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருங்க. அதுதான் உங்களுக்கு பதில். சரி, நீங்க 2 பேரும் சரி. நிஜமாவே நீங்க அவ மேல உங்களுக்கு பாசம் இருந்ததுன்னா, லவ்ங்கிறது உண்மையானதுன்னா, சரிம்மா நீ வாழ்ந்துக்கொண்டு விட்டுடுங்க. உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. மரத்தி